இன்னைக்கும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அதுல இன்னைக்கும் பேசியிருக்கிறார் திரு KS செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களை எல்லாம் பத்தி ஸ்லாகித்து பேசக்கூடியவர், பல பேருடைய பெயர்களை குறிப்பிட்டவர். இன்றும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்ததா இல்லையா திரு பொன்வில்சன்? திரு பொன்வில்சன், குட் ஈவினிங், வணக்கம். திரு செங்கோட்டையன் வருத்தத்துல இருக்காரு தானே, அது வெளிப்படுது தானே. இதை தாண்டி இன்னைக்கு திரு RB உதயகுமாரோட பேச்சை கேட்டீங்களா? அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடலங்கிறார். அவங்க தான் எடப்பாடி பழனிசாமியா இருக்கிறாங்கிறார். இதெல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய பதிலடியா பார்க்கப்படுமா, பார்க்கப்படாதா? இதை தாண்டி துரோகி எல்லாம் பேசுறாரு, இணைத்து பார்க்கப்படுமா படாதா? முக்கியமான விஷயம். ஆமா, இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஒரு சீனியரானா, ஆமாம் சீனியரு, அதில் மாற்று கருத்து கிடையாது. சீனியர்களுக்கு எல்லா கட்சியிலையும் எல்லா நேரத்துலையும் மதிப்பு இருக்குதான்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது எல்லா கட்சியிலையும் சொல்லலாம், இப்போன்னு கிடையாது, எல்லா கட்சியிலையும் சொல்லலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது அதை மீறி என்ன சொன்னேன்னா, இப்போ உதயகுமார் அவர்கள் பேச்ச சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வடிவில் இன்றைக்கு நமது EPS இருக்கிறார்னு சொன்னதை நம்ம ரமேஷ் அவர்கள் நகைச்சுவை அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, எது நகைச்சுவை அப்படின்னா, அண்ணாமலை சொன்னார் பாருங்க, புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் மோடி அவர்களோடு ஒப்பிட்டு பேசினார் பாருங்க, அதுதான் மிகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது திரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை யாரோட ஒப்பிட்டு பேசினார்னா, என் மனைவி அவரை விட 1000 மடங்கு பெரிய சிறந்தவர் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நகைச்சுவை. இதுதான் நகைச்சுவை. இதே மாதிரி நீங்கள் நகைச்சுவைன்னு சொல்கிறது, எள்ளி நகையாடினது எப்பெல்லாம் 1987 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா அம்மா முதலாக கட்சியில் தலைமை இருக்கும்போது அப்பவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, ஒரு நடிகை நாடாள முடியுமா அப்படின்னாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறின பிறகும் அப்போ ஒரு மலையாளி நாடாள முடியுமா நாங்கள் அன்னைக்கும் இதை மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு தலைவரை உருவாக்குவது எதிர்காலமும் மக்களும் தொண்டர்களும் தான் தீர்மானிப்பார்கள் ஒழிய நம்ம நகைச்சுவையாக சொல்லி அதை தீர்மானிக்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீனியர்களான்னு கேட்டீங்க. இல்ல, இதுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் மட்டும் ரமேஷ் வாங்கிட்டு வந்துறேன். உங்கள்ட்ட ஐ வில் பி நேரத்துக்கு நியாயம் பண்றேன், பதில் சொல்லுங்க. அவர் கேட்கிற கேள்வி நியாயம் இல்ல. நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் சொன்ன விமர்சனங்களுக்கு பாரதிய ஜனதா பிரதிநிதிகள் பதிலளிக்கணும். ஆனால் நான் சொன்ன விமர்சனம் குறித்து அவர் இது நகைச்சுவை அல்ல என்று கூறுவதற்காக அவரை நோக்கி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். மாபெரும் மக்கள் சக்தியை போகிற இடங்களெல்லாம், நிற்கிற இடங்களிலெல்லாம் பெருங்கூட்டத்தை கூட்டுகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் எப்படி 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரோடு அவர் ஒப்பிடுகிறார்? எனக்கு புரியல. எம்ஜிஆரோடு நள்ளிரவு நேரத்தில் சுற்றுப்பயணத்தை சென்ற பத்திரிகையாளர் தான். 9 மணிக்கு 8 மணிக்கு வருகிற ஊருக்கு அதிகாலை 1 மணிக்கு எம்ஜிஆர் போவார். அவருக்கு மக்கள் காத்திருப்பார்கள். அப்படியா இவர்? இதே ரமேஷ் இல்ல இதே ரமேஷ் 88 89 காலகட்டத்தில் எம்ஜிஆரோட ஜெயலலிதா ஒப்பிட்டாரா? எங்க நான் அந்த இயக்க பத்திரிகையில பணியாற்றிய காலகட்டத்தில் உங்க தகவலுக்காக சொல்றேன் சார், எம்ஜிஆர் இமயம் சார் சொன்னாங்க அன்னைக்கு. ஒரே ஒரு நிமிஷம், உங்கள் தகவலுக்காக சொல்றேன். அந்த இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த பத்திரிகைகளில் 9 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகுதான் நான் வேறு பத்திரிகைகளுக்கு வருகிறேன். ஆகவே எம்ஜிஆரோடு சுற்றுப்பயணங்களில் சென்றவன், செல்வி ஜெயலலிதா கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்தபோது சுற்றுப்பயணங்களில் சென்றவன். மலையையும் மடுவையும் பள்ளத்தாக்கையும் ஒப்பிடாதீர்கள் சார். அன்னைக்கு நீங்க ஒப்பிட்டீங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மலை, ஜெயலலிதா அவர்கள் மடு என்று அன்னைக்கு எல்லாருமே பேசினாங்க. மற்றவர்கள் திமுக பேசுறது, நான் பேசுனது இல்ல. கட்டத்துல அதேதான், எல்லாருமே அதேதான். சார் ரமேஷ் விட்டுருங்க சார், ரமேஷ் விட்டுருங்க சார். திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு பாருங்க, அம்மாவை போடல எம்ஜிஆர் போடலன்னு வருத்தப்படுறாருல்ல. இல்ல நான் அந்த வருத்தத்துக்கு என்ன பதில்? இல்ல அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நெக்ஸ்ட் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப சீனியர்கள் கேட்டீங்க, அதே மாதிரி தான் ஐயா பிஜேபி சொல்றாருல, அண்ணாமலை எந்த சீனியாரிட்டியில மாநில தலைவர் ஆனாரு, அதே மாதிரி ஆளுங்கட்சியில இருக்கும்போது இன்றைக்கு துரைமுருகன் கூட சொன்னாரு, கடந்த காலத்துல என்ன சொன்னாரு, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன், நான் சொல்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி EVKS இளங்கோவன் தமாக பிரிஞ்ச சோதனையான காலகட்டத்தில் மாநில தலைவர் பதவி வகிச்சாரு. அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்ட பிறகு வருஷ கணக்கில் ஏதோ ஒரு பதவியும் இல்லாமல் இருந்தார் அவரு. அப்படி இருக்கும் பொழுது இது போல விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் இருக்குன்றதுக்காக அதை நான் குறைன்னு சொல்ல வரல. எல்லா கட்சியிலையும் இந்த குறைபாடுகள் இருக்கும். ஆனால் செங்கோட்டையன் அதை வெளிப்படுத்தின விதம் தவறு.
அதை தான் சொல்ல வரேன். அவர் வெறுப்படுத்துற விதமும் அதே மாதிரி அவர் சொன்ன காரணமும் பொருத்தமற்றது. அவர் சொன்னார், என்னை வளர்த்தெடுத்தவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும், அந்த படம் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாளிகை அப்படின்றது இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய டெல்லியிலே ஒரு தலைமையகம் கட்டப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை அவர் புறக்கணிச்சாரு, அதுல வரல. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றி மீனாட்சிபுரம் கோயில்ல, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார் சொல்லும்போது அதை எதிர்த்து அவர் சொல்லவில்லை. ஜெயலலிதா அம்மா சிறை சென்றதை பற்றி அண்ணாமலை சிலாகித்து பேசிய போது வீறு கொண்டு எழுந்து அவருக்கு கசையடி கொடுத்திருக்க வேண்டும். என்ன நீங்க சஜஸ்ட் பண்றீங்க திரு செங்கோட்டையன்? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா சிலருக்கு என்ன எண்ணம் தோன்றும், திரு செங்கோட்டையன் பிஜேபியோட தொடர்புல இருக்காரு, அப்படிலாம் நீங்க சொல்லல தானே? இல்ல அப்படி கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படித்தானே நீங்க அண்ணாமலைங்கிறீங்க, செங்கோட்டைங்கிறீங்க, பிஜேபிங்கிறீங்க, செங்கோட்டைங்கிறீங்க, அதுக்கு பதில் சொல்லங்கிறீங்க. அவரு சொன்ன காரணம், நான் சொன்ன காரணம் சொல்றேன் சார். அதாவது எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து இது போல நம்ம தலைவர்களை வந்து இறங்கு முகமாக கேவலமாக பேசும்பொழுது அன்றைக்கு அவருக்கு வீறு கொண்டு எழவில்லை இல்லையா? நீங்க கூட கேட்டீங்க திமுகவை பற்றி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு. அவர் வந்து மென்மையா விமர்சனம் பண்றவர் தான். செங்கோட்டையன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப உக்கிரமா பேச மாட்டார், ஒரு மென்மையா பேசக்கூடியவர் தான். மென்மையா கூட ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கலையே அப்படின்றதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது அவருக்கு பதவி இல்லை, இந்த மாதிரி சீனியருக்கு மரியாதை இல்லைன்னா அவருக்கு எந்த காலகட்டத்திலேருந்து எவ்வளவு காலமா அந்த மாதிரி ஒரு மனக்குறை இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. ஒருவேளை 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அவர் எந்தெந்த பதவியில் இருந்தாரு, 2023 ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டாரா? நம்ம செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் இருக்கும்போது மிகப்பெரிய பதவியை நம்ம செங்கோட்டையன் அனுபவிச்சாரா அந்த காலகட்டத்தில்? இல்ல சசிகலா அம்மா காலத்திலையும் அவர் மிகப்பெரிய பதவியை அனுபவிச்சாரா? இல்ல கட்சி இணையும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் பதவியில ஓபிஎஸ் தெரியல, சீனியருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. நீங்க நான் என்ன சொல்றேன், எடப்பாடியாருக்கு தான் தெரியல, ஓபிஎஸ்க்கு தெரியும் இல்லையா? அப்போ ஓபிஎஸ் வந்து எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுங்க, ஆனா செங்கோட்டையன் துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல 2 துணை முதலமைச்சராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாரா? இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினராக தர்மரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவர் வாதாடும் பொழுது செங்கோட்டையனுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்னு கேட்டாரா? எல்லா காலகட்டத்திலும் இந்த மனக்குமுறல்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். நான் குறை இல்லைன்னு சொல்லல. கட்சியில வந்து இந்த படம் போட்டதெல்லாம் சாக்குன்னு சொல்றீங்க. இந்த படம் போட்டதெல்லாம் வந்து வேற அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான சாக்குங்கிறீங்களா? இல்ல எடப்பாடி சாக்காவும் இருக்கலாம். ஓகே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் செங்கோட்டையன் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார். நீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் காலில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கட்சியினர் யார் இது குறித்து பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவெடுக்க வைக்க மத்தியில் ஆள்ற பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து பேச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஈஸியா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கான்னு சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன், திரு ஸ்ரீதர் சாரோ திரு பொன்வில்சன் சாரோ வழக்கமா திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறவங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, செங்கோட்டையன் சார்ல எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரும் அவரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? இல்ல யாரு விமர்சி, இவங்க 2 பேரும் அவரை விமர்சிக்கிறாங்க. அதான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதாவது அந்த ஐடி விங்கில இருந்து உடனடியாக எதிர் கருத்துக்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக வைக்கப்படுகிறது. அது தேவையே இல்லாது. எம்ஜிஆர் படம் வைக்கணும்னு சொல்றாரு, இவர் பேசுது இவர்கள் எல்லாம் கட்சியினுடைய புரிஞ்சுக்கிறேன். பட் டோட்டல் இவங்க வந்து கட்சியினுடைய நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாம் என்ன இம்ப்ளை பண்றாங்க அவர் பேசும்போது? அண்ணாமலை செங்கோட்டையன், பிஜேபி செங்கோட்டையன், ஒருவேளை பிஜேபி இருக்குன்னு அவங்க சந்தேகம் ஏற்படுத்த இவங்க பேசுறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசணும், செங்கோட்டையனை எதிர்த்து. நான் எடுத்துக்கிறது உதயகுமார் ஏன் வந்து இதை பத்தி பேசுறாரு? அவர் பேசி உதயகுமார் இவர் தான் சொல்றாரு நினைக்கிறீங்களா? இவரை சொன்னதாக மட்டும்தான் அது பொருள் கொள்ளப்படுது. அவர் கேட்ட என்ன மாதிரி இல்ல நாங்க ஓபிஎஸ் சொன்னோம். ஆனால் உதயகுமார் இதை சொல்லுகிற பொழுதே இது செங்கோட்டையனை குறித்து விடுமோன்னு அவர் யோசிச்சு. இப்ப செம்மல நேத்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? இல்ல செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக அவர் நடந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னார். அது வந்து பிரச்சனையை டிஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது இப்ப எடப்பாடி பழனிசாமி நோக்கம் இது உட்கட்சியில எல்லாரோட சண்டை போடுறதா,
திமுகவை இல்ல, இப்ப நான் திமுகவை புரிஞ்சுக்கிறதுக்காக வீழ்த்துறதா? கேட்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். உதயகுமார் இந்த கருத்து சொல்லும்போது துரோகின்னு சொல்றதோ இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவா இபிஎஸ் பாக்குறேன்னு சொல்றதோ செங்கோட்டையனுக்கும் பதிலளித்ததாக இருக்கட்டும் அப்படிங்கிற உணர்வோட தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஆனா அது கேட்கிற பொழுது இல்ல நான் ஓபிஎஸ் சொன்னேன்னு மலுப்பலாக சொல்றார். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் Okay. திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும். இன்னும் உட்கட்சி அரசியலையே நோக்கி அவர் பயணிக்கிறார். உட்பகர்ந்து என்ன சார் கட்சியுடைய பண்ணுவாரு? தலைமையை தக்க வைக்கணும். ஒன்று டாக்டர் அதாவது கிராமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யார் தலைவராக இருந்தானே, யார் என்ன இருந்தானே, யார் சண்டை போட்டா என்ன, தலைவர் ஆரம்பித்த கட்சி அவர் கண்ட சின்ன எட்டலை, அது யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நாங்கள் இருந்துட்டு போகிறோம்.